ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சமையல் வேலைகள், கிச்சன் வேலைகளை எல்லாம் எப்படி ஈஸியாக்கிக்கிறது, கம்மி டைமில் நம்ம வேலைகளை எல்லாம் எப்படி முடிச்சுக்கிறதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒர்க்கிங் விமன், சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கவங்க, வயசானவங்க, ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். லேடிஸ் தினமும் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், ஸ்நாக்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த வேலையை ஈஸியாக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன சமைப்பீங்களோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதி ஒரு புக்கு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரே லிஸ்ட்டாக எழுதாமல் தனித்தனி கேட்டகரியாக நீங்கள் லிஸ்ட்டு போடணும். சாம்பார், குழம்பு வெரைட்டி எல்லாம் தனியாக, பொரியல் எல்லாம் தனியாக, கலந்த சாதமெல்லாம் தனியாக, ஒன் பாட் மீல். இப்போ அரிசி பருப்பு சாதம், தக்காளி சாதம் எல்லாம் செய்வோம் இல்லையா ஒரே குக்கரில், அந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் எல்லாம் தனியாக, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தனியாக, டிஃபனுக்கு என்னென்ன குழந்தைங்க விரும்பி எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த ஐட்டங்கள் எல்லாம் தனியாக, இப்படி தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சமைக்கிறதுன்னு குழம்பும் போது அந்த புக்கை எடுத்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடச்சிரும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அந்த புக்கை ரெஃபர் பண்ணி ஒரு வாரத்துக்கான மீல் பிளானை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போன வாரம் சமைச்சதே திரும்பவும் சமைக்காமல் புது ஐட்டங்களாக, புது காய்கறிகளாக சேர்த்து சமைச்சு பாருங்கள். நிறைய வெரைட்டி வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி மீல் பிளானர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை எழுதி நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். அப்போ வாரம் பூரா நம்ம இதை பார்த்து சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த சமையலுக்கு தேவையான பொருளெல்லாம் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அதை இந்த சார்ட்லேயே வந்து நம்ம நோட் பண்ணிக்க முடியும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாஸ்டர் மீல் பிளான் லிஸ்ட்டு உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் இதை பர்சனலாக வாட்ஸ்அப்லேயே அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணிக்கணுங்கிற டீட்டெயில்ஸ் நான் அப்புறமா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை ரிசீவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிச்சன் வேலைகளை எல்லாம் ஈஸியாக செய்யணும், டென்ஷன் ஆகாமல் பீஸ்ஃபுல்லாக சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் வந்து உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ்டாக வச்சுக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜோட தமிழ் பேர் என்ன தெரியுங்களா? குளிர்பதன பெட்டி, கூப்பா பெட்டி. ஆனால் ஒரு சிலர் வீட்டில் குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்தப்படுது. ஓப்பன் பண்ணாலே பேடு ஸ்மெல் வர்ற மாதிரி. ஃப்ரிட்ஜை வந்து ஏதோ பழைய குழம்பு ரசமெல்லாம் வைக்கிறதுக்கான இடம் அப்படி நினைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜை நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய வேஸ்டேஜை கம்மி பண்ண முடியும். சமையலுக்கு தேவைப்படுற சின்ன ஐட்டங்களை மீல் ப்ரெப்பிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சமையலை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியும். சமையல் நேரமே பாதியாக கம்மியாயிரும். ஃப்ரிட்ஜில் எந்த பொருளை எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தியாக இருக்கும். பால், தயிர், பன்னீர், சீஸ், பட்டர் இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம சில்லரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அங்கே தான் குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ரேக்கில் ஃபுட்டு லெஃப்ட் ஓவர் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். காய்கறி ஏதாவது கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் எதுவுமே வச்சு சாப்பிடக்கூடாது, மாவு ஸ்டோர் பண்ணக்கூடாது, காய்கறி ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து மித்து. ஃப்ரிட்ஜில் 4 டிகிரிக்கு கீழே குளிர்ச்சியான இடத்துல நம்ம சாப்பாடு, மாவு, காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் வளராமல் பார்த்துக்குது, ஷெல்ஃப் லைஃபை அதிகப்படுத்துது. ஃப்ரிட்ஜை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எதை எங்கே ஸ்டோர் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு நான் ஒரு டீட்டெயில்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது போக ஃப்ரீசரில் பச்சை பட்டாணி, கார்னு, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சமையலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்னென்னலாம் மீல் ப்ரெப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு ப்ரீமிக்ஸோ இல்லை ஒரு தொக்கு வெரைட்டியோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நாளும் நம்ம பிளான் பண்ண மாதிரி 3 வேளையும் கரெக்டாக சமைக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடாம நம்ம வீட்டிலையே ஏதாவது ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடியாக இருந்தது அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் சமையலை முடிச்சிட முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவில் புளியோதரை மிக்ஸ். இது கோவிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நான் புளியோதரை பேஸ்ட்டு கூட சேர்ந்து புளி பேஸ்ட்டும் செஞ்சு வச்சுக்க போகிறேன். அதுக்காக 1/2 கிலோ அளவு புளியை ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி 4 பால் எடுத்திருக்கேன். இதில் கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி கையில் பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதை ஒரு வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல திக்கான புளி பேஸ்ட்டு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு டைம் கரைக்கும் போது நல்ல திக்கான பேஸ்ட்டு கிடைக்கும். இதை நம்ம புளியோதரை பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மீதி இருக்கிற சக்கையை மறுபடியும் ஒரு தடவை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்ம புளி பேஸ்ட்டு பண்ணிக்க போகிறோம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த புளியோதரை மிக்ஸுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நல்ல அடி கனமாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவு உளுந்து, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் 20 காஞ்ச மிளகா சேர்த்துறேன். நம்ம மறுபடியும் தாளிக்கும் போது மிளகா சேர்த்துவோம். இதில் 20 மிளகா சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து வறுபட்டு ஒரு சூப்பரான அரோமா வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும், அப்புறம் பொடி பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் அடி கனமாக நல்ல அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வறுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்து மூடி வச்சிடலாம். அது நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து 1/2 கை அளவு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போகணும். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் நல்லா ஆறி இருக்கு. இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும். நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டேஜில் ரெடி பண்ண பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது உடனே திக்காயிரும். அதனால் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இது இப்படியே விட்டுறலாம். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரைஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த புளியோதரை பேஸ்ட் போட்டு கலந்துக்கிட்டால் போதும். புளியோதரை ரெடி. நல்ல உதிராக கோவிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 2ஆவதாக கரைச்சிக்கிட்ட புளி தண்ணியை வச்சு நம்ம புளி பேஸ்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். இதை ஆற விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுவும் நம்ம 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த புளி பேஸ்ட் நம்மக்கிட்ட இருந்தால் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி எல்லா குழம்புலையும் நம்ம ஆட் பண்ணலாம். 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம புளி தண்ணியை கொதிக்க விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். புளி பேஸ்ட் போட்டால் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த புளியோதரையும் புளி பேஸ்ட்டும் செய்கிறதுக்கு பயன்படுத்தின இந்த பாத்திரங்கள் எல்லாமே ட்ரை ப்ளை குக்வேர். ட்ரை ப்ளை பாத்திரங்களில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயருக்கு நடுவில் அலுமினியம் லேயர் போட்டு 3 லேயராக பண்ணியிருக்கிறதால கனமான பாத்திரமாக இருக்கும். சீக்கிரத்தில் அடி பிடிக்காது.
இந்த பாத்திரம் ஈவனாக ஹீட் ஆகும், ஃபாஸ்ட்டாக குக்கிங் ஆகும், அதனால் கேஸ் செலவு கூட நம்மளுக்கு மிச்சமாகுது. இந்த ட்ரை-ப்ளை குக்வேர் எல்லாம் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரேஷனுக்கும் வச்சு பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டியூரபிளாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் காட்டின ட்ரை-ப்ளை குக்வேர் எல்லாமே இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இண்டஸ் வேலியில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம கூப்பன் கோடு பயன்படுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு மாவு தீந்துருச்சு அப்படின்னா என்ன டிஃபன் பண்ணுறதுனே தெரியாது, குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ரவையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான டிஃபன் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு தயிர், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இதை மூடி வச்சு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் விட்டுறலாம். இது ஊறட்டும். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, கொத்தமல்லி தழை, துருவின கேரட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மிக்ஸை வச்சு ரவா இட்லி பண்ணலாம், தோசை பண்ணலாம், பணியாரம் பண்ணலாம். இதை கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி நம்ம வடை கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி நான்ஸ்டிக் பணியாரக்கல் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ நான்ஸ்டிக் பயன்படுத்துறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு காஸ்ட் அயர்ன் பணியாரக்கல் வாங்கியிருக்கேன். இந்த பணியாரக்கல் கூடவே 2 சிலிக்கான் ஹேண்டில் கவர் வருது. அப்புறம் பணியாரம் திருப்புறத்துக்கு இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. இது ப்ரீ சீசன்டு பணியாரக்கல். இதை மெனக்கட்டு சீசன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இது சீசன் ஆயிரும். இது இண்டஸ் வேலி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம கூப்பன் கோடு பயன்படுத்தினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. கடைசியாக பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுறலாம். பணியாரக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு மிதமான சூடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. 1/2 குழி அளவு நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு மிதமான சூடில் ஒரு 5 to 7 நிமிஷம் குக் பண்ணலாம். இதை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான், பணியாரம் ரெடி. மாவு இல்லாத நாட்களில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நான் இதை அடிக்கடி பேக் பண்ணுவேன். இது என் பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். இந்த மாவில் நீங்கள் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா எப்பவும் ஊற்றுற மாதிரி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ரவா பணியாரம், ரவா தோசை கூட 1 கப்பு டீ, இந்த காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாது. ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் விமன் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் வேஸ்டேஜ் எல்லாம் தவிர்க்க முடியாமல் போயிடும். ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம சமைப்போன்னு நினச்சி வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். ஆனால் அது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுத்து பார்ப்போம். சில சமயம் வண்டு பிடிச்சிருக்கும். பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு. நான் என்னுடைய கிச்சனில் வேஸ்டேஜை தவிர்க்கறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ் எல்லாமே ஒரே இடத்துல இப்படி கண்ணில் படுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. எனக்கு கிராசரிஸ்க்கு பெரிய பெரிய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் BPA ஃப்ரீ ஃபுட் கண்டெய்னர்ஸ் தான் இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நம்ம கிராசரி ஷாப்பிங் போகும்போது லிஸ்ட்டு எழுத டைம் இல்லாட்டி கூட இந்த ரேக்கை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃபோட்டோவை பார்த்தே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதனால் நிறைய வேஸ்டேஜும் கம்மியாகுது. நம்ம கண்ணில் பார்க்கும்போது நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவோம். நான் மாவு ஐட்டம் எல்லாமே ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். பல்காக அரைச்சி வைக்கக்கூடிய மசாலா பொருட்களையும் நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். வாசனை மாறாமல் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பூச்சி பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்கிறதால கட்டி ஆகி போயிடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி ஆகாது. ஈரத்தன்மை இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் கட்டி ஆகும். இதில் ஈரத்தன்மை இல்லாததால் கட்டியாக சான்ஸே இல்லை. நான் இந்த மெத்தடை ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. என்னோட மாஸ்டர் மீல் பிளான் லிஸ்ட்டை உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னு பார்க்கலாம்.
நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய மாஸ்டர் மீல் பிளான் லிஸ்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்துடும். நீங்கள் டேரெக்டாக ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.